ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 8th ஸ்டாண்டர்டோட தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் கொஸ்டின் போட்டிருந்தோம். இப்போ அரையாண்டு பொறுத்தருக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர், சயின்ஸுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ என்ன சொல்கிறது, நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வாங்க வீடியோ பார்க்கலாம். இது கடைசி வரைக்கும் பாருங்கள், இதுலேருந்து வர மேக்ஸிமம் அதிக சான்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரையாண்டு பொதுத்தேர்வு சயின்ஸு 8ஆம் வகுப்பு போகிறது. டோட்டல் 100 மதிப்பெண். 10 1 வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. இது புக்கு பேக் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுங்க. வெப்ப கடத்தல் முறையில் வெப்பாற்றல் பரிமாற்றம் டேஸில் நடைபெறும். 3வது பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. 4வது கரிக்கோளின் பென்சிலின் நடுத்தட்டில் இருப்பது என்ன? 5 அசோட் எனப்படுவது எது? 6 எந்த வெப்பநிலை நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும்? இது 0 டிகிரி செல்சியஸ். எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நீங்கள் படத்துக்கு கொஞ்சம் படிக்காத மாணவர்கள், கொஞ்சம் சுமாராக படிக்கிறவங்க கொஞ்சம் இதை ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. அமிலங்கள் டேஸ் சுவையை உடையவை. 8 உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. 9 டேஸ் செல்கள் சிறப்பு வாய்ந்த செல்களாகும். இவை உடலின் எந்த ஒரு செல்லாகவும் மாற இயலும். 10 டேஸ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம் எனப்படும். இது 10 சரியான விடையை பார்த்தோம். அதுக்கடுத்து 10 மார்க் என்னாண்டா ஓடிட்டிடும். ஓகே, திண்மக் கோணம் டேஸ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. கோளக ஆடியின் வடிவியல் மையம் டேஸ் எனப்படும். மின்னல் தாக்குதலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம். 14 டேஸ் உரமாக பயன்படுகிறது. 15 டேஸ் என்பது ஒரு தனிமத்தின் மிகச் சிறிய துகள். நீர் நிறமற்றது, மணமற்றது மற்றும் சுவையற்றதா? நீங்கள் படித்து தெரிஞ்சுங்க. 17 குளவியின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது. 18 ஆகார் ஆகார் டேஸ் என்ற பாசியிலிருந்து பெறப்படுகிறது. 19 பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டேஸ் தசை கண்பாவையை அகலமாக்குகிறது. 20 இரும்பு சத்து பற்றாக்குறை டேஸுக்கு வழிவகுக்கிறது. எனிமியான்னு சொல்லுவாங்க. இரும்பு சத்து கம்மியாக இருந்தால் இரத்த குறைவு அப்படி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எனிமியாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பொறுத்துக எத்தனை 5 மார்க்ஸ். இது பாத ரசமானி, தொடுபரப்பை அதிகரித்தல், தொடுபரப்பை குறைத்தல், உயவு பொருட்கள், ஒழுங்கற்ற பரப்பு. அதுக்கடுத்து பார்த்தோமாக்க இன்னொரு 5 மார்க் சரியாக தவறா. இதை நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, 15 to 1 கொஸ்டின். நூல் வரையறு. நூல் கட்டாயம் வரும். ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையறு. ஒளி எதிரொலிப்பு விதிகளை கூறுக. ஒரு கலோரி வரையறு. புவித்தொகுப்பு என்றால் என்ன? மரங்களை நடுவது எவ்வாறு ஒளி மாசுபாட்டை குறைக்க உதவுகிறது? அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்களை குறிப்பிடுக. வினைவேக மாற்றம் என்பதை வரையறு. நைட்ரஜன் பயன்கள் யாவை? வேதி சமன்பாடு என்றால் என்ன? கீழ்காணும் கூற்றுக்கு காரணங்கள் கூறு. நீர் ஒரு சர்வ கரைப்பான். நிறங்காட்டி என்றால் என்ன? நோய் கிருமிகள் என்றால் என்ன? நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீட் பண்ணிட்டே போகிறேன். ஒரு விதை இலை தாவரத்தின் இரு பண்புகளை எழுதுக. ப்ரோகேரியாட்டிக் செல் என்றால் என்ன? தசைநார் என்றால் என்ன? 2ஆம் நிலை பால் பண்புகள் என்றால் என்ன? கோட்டிடத்தை நிரப்புக. தனி உருளின் அதிர்வுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. அதிர் உறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் சுருதி டேஸ் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து சரியாக தவறு. மனிதனின் ஒரு வெப்ப இரத்த பிராணி என்ன? மனிதன் ஒரு வெப்ப இரத்த பிராணி. சரியாக தவறா? முன்கணரை திரவம் கண்ணின் திரவத்தை பராமரித்தல் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுக்கடுத்து 5 மார்க். நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, உலர்பனி. ஓகே, அதுக்கடுத்து 5 கேள்வி எழுதணும். 3 மார்க் கொஸ்டின். இதிலிருந்து முன்முலாம் பூசலுக்கு சில எடுத்துக்காட்டு தருக. ஒளி மாசுபாட்டில் விளைவுகள் யாவை? குழி ஆடி மற்றும் குவி ஆடிகளின் பயன்களுக்குள் 2 தருக.
கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதுக. நீரின் கடின தன்மை நீக்கும் முறைகள் யாவை? அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான ஒற்றுமைகள் யாவை? கண்ணை ஏன் புகைப்பட கருவியினுடன் ஒப்பிடுறோம்? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னாங்க, மனித உடலில் எலும்புக்கூட்டின் செயல்பாடுகளுக்கு யாவை? அதுக்கடுத்த மெயினான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இதுலேருந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வரும் 5 மார்க் கொஸ்டின். இந்த ஃபுல்லாக 5 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபுல்லாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கடிகாரங்களின் வகைகளை பற்றி சிறு குறிப்பு வரைக. பெரிஸ்கோப் செயல்படும் விதம், வெப்ப குடுவை வேலை செய்யும் விதம், உணவுப் பொருட்கள் எவ்வாறு வேதிவினைகளை பாதிக்கப்படுகிறது என்பதை கூறுக. கீழ்காணும் சேர்மங்கள் ஆக்சிஜனுடன் எரியும் போது உருவாகும் பொருட்களை எழுதுக. கார்பன், சல்பர், பாஸ்பரஸ், மெக்னீசியம், இரும்பு. கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு அப்படி இருக்கும். நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு புக்கு மேக்ஸிமம் பேக் கொஸ்டின் தான். மருத்துவத்துறையில் நுண்ணுயிரியல் எவ்வாறு பயன்படுகின்றன? அதுக்கடுத்து ஜிம்னோஸ்பெர்ம் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்களுக்கு இடையே உள்ள 5 வேறுபாடுகள். மனித கண்ணின் உள்ளமைப்பின் படம் வரைந்து பாங்களுக்கு. சூப்பர். இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.